ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசப்பிறப்பு கார்த்திகை 1 சோமவாரத்திலேயே கார்த்திகை மாதம் பிறந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கும் முருகருக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாள்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதம் மாதத்தில் சோமவாரத்தில் திங்கக்கிழமை மாதம் பிறந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இது சோமவார விரதம் இருந்து நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மட்டும் உகந்த நாள் இல்லை, இன்னும் ஒரு கடவுளுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அந்த கடவுள் பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமி. வருஷத்தில் 3 மாதம் மட்டுமே இந்த சாமியை கும்பிடுவாங்க. கார்த்திகை, மார்கழி, தை. இந்த பொங்கல் முடிஞ்சதும் ஜோதி முடிஞ்சதுமே இந்த சாமியை மறந்துடுவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தால் போல் எங்கள் அப்பா மாலை போடுவார். இந்த கார்த்திகை மாதம் பிறந்ததுமே 1ஆம் தேதியே கரெக்டாக மாலை போட்டுட்டு வந்துடுவார். வீடே பார்த்திங்கன்னா ஒரே பக்தி மயமாக இருக்கும். எங்கள் வீடு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் நிறைய பேர் மாலை போடுவாங்க. அப்போல்லாம் அது மாதிரி மாலை போடும்போது வீட்டில் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் அந்த டேப்பர் கேசட் இருக்கும். அந்த கேசட்டில் எனி டைம் சாமி பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும், ஐயப்பன் பாட்டே. அது மட்டும் இல்லாமல் வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு இந்த சனி ஞாயிறு மட்டும் லீவ் இருக்கும் இல்லையா, அந்த நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேசட் 10 ரூபா வாடகைக்கு கிடைக்கும். அதுபோல் கேசட் வாங்கிட்டு ஐயப்ப சாமி படமாகவே உட்காந்து பார்த்துட்ருப்போம். இது போல் அனுபவம் உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா 5 திங்கக்கிழமை வருது. இந்த 5 திங்கக்கிழமையும் நம்ம விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யும்போது நமக்கு வேண்டிய வரம் சிவன் தருவாருன்னு சொல்லுவாங்க. எல்லா திங்கக்கிழமையும் பார்த்திங்கன்னா சோமவார விரதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிவன் கோவில்லையும் சங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. 108 சங்கு, 1008 சங்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கில் தீர்த்தம் விட்டு அபிஷேகம் செய்வாங்க. அது பிராத்தம் இருக்கிறவங்க போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள். நானும் நம்ம வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு சங்கால் பால் விட்டு அபிஷேகம் செய்துக்கிட்டேன். பால், பன்னீர் அதெல்லாம் விட்டு அபிஷேகம் செய்துட்டு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த சங்குக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். இது இந்த மாலை பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மாலை. இதையும் அப்படியே சிவனுக்கு போட்டு விட்டுறேன். போட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிக்கலாம். இந்த சோமவார விரதம் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமை அதில் சிவனே இந்த நாளில் நீ விரதம் இருந்து வேண்டுனா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சிவனே குறித்து சொன்ன நாள் தான் இந்த திங்கக்கிழமை சோமவாரம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, சோமன் அப்படின்னு. இந்த சந்திரனுக்கு வாழ்வு கொடுத்து சிவன் அவர் தலைமையில் சந்திரனை வச்ச தினம்தான் இந்த சோமவாரம்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை திங்கட்கிழமை தான் சந்திரனை தலைமையில் வச்ச நாளுன்னு சொல்லுவாங்க. இப்போது சாம்பிராணி போட்டு வாசல்லேருந்து காமிச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த டைமில் நம்ம பூஜையெல்லாம் முடிக்கிற நேரத்தில் நம்ம கந்தசஷ்டி கவசம் இல்லை சிவபுராணம் இந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுதோ அதை பாராயணம் பண்ணிவிட்டு பூஜையை முடிச்சிக்கலாம். இந்த திங்கக்கிழமைகளில் இந்த மாதம் 5 திங்கக்கிழமை வருது. விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம். அப்படி என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தலைக்கு ஊற்றிக்கிட்டு பூஜை பண்ணிவிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பில்லை. நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காலையிலே பார்த்திங்கன்னா இட்லியும் சட்னியும் செய்துட்டு நம்ம இது போல் தாளிக்கிற கரண்டியில் தாளிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கடுகெல்லாம் வெடித்து மேலெல்லாம் பட்டு டைல்ஸ் எல்லாம் எண்ணெய் ஆகிடும். அதுக்காக இது போல் கடுகு போட்டுட்டு தட்டை போட்டு மூடிட்டு பொரிஞ்சதும் டக்குன்னு எடுத்து கருவேப்பிலை போட்டு சட்னியில் ஊற்றிட்டேன். இது போல் நம்ம மூடி வைக்கும்போது எல்லா இடத்துலையும் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.